வெண்பொங்கல். வெண்பொங்கல் பானையும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். சக்கரை பொங்கல்ல முந்திரி, நெய், திராட்சை. பொங்கல் இஸ் ரெடி. நாட்டு காய்கள்லாம் சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார். சாம்பாருக்கு பாருங்க, பொங்கல் குழம்புக்கு ஒரு பானை ரெடியா இருக்கு. பட்டாணி, மொச்சை, துவரை, அவரை எல்லாத்தையும் பொங்கல் குழம்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு பொங்கல் குழம்புக்கு நாங்கள் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக இடிக்க போகிறோம். அதுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம், கடலைப்பருப்பு எல்லாம் தனியாக நல்லா வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்க. கடுகு கூட சேர்ந்துருக்கு. பெருங்காயம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் குழம்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்துலாம் கட்டி குழம்பு பானையும் ரெடியா இருக்கு. ஒரு ஒரு காயும் ஒரு ஒரு இதுல பக்குவத்துல வேகும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மொச்சை, துவரை, அவரை, பட்டாணி இதெல்லாம் நாம வேக வச்சுக்கலாம். இது ஃபுல்லா குழம்பு வரும் பாருங்க. சாம்பாருக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கா குழம்புக்கு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. போக தான் வருது. பொங்கல் குழம்பு இஸ் கெட்டிங் ரெடி. ஆனால் காமிக்க முடியல, வேப்பர்ஸாக வந்துட்டு இருக்கு. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இப்போ பருப்பு சேர்க்க போகிறோம். வாழைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், துவரை, மொச்சை, சேப்பக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு ஃபைனலாக பருப்பு சேர்க்க போகிறோம். எல்லாம் ஒரு கலக்கி பார்த்தீங்களா, அட்டகாசமான கலரில் பொங்கல் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டு மசாலா வச்சு ரெடி ஆகுது பாருங்கள். கலரே அட்டகாசமாக இருக்குது. மாங்காயும் சேர்த்தாச்சு. எல்லாமே நாட்டுக்காய், நாட்டு மாங்காய். சைடில் பார்த்தீங்கன்னா உளுந்து வடைக்கு மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கோம். இதில் வந்து பச்சரிசி, துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து உளுந்தோடு சேர்த்து அரைச்சிட்ருக்கோம். அப்பப்போ தண்ணி தெளித்து பக்குவமாக வழித்து எடுத்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கூட தரேன், வந்து செக் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இதுதான் மஞ்சள் பூசணிக்காய். இதில் தான் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக செய்வாங்க. கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது வந்து பொரியல் பண்ண போகிறோம். மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆக போகுது. தண்ணி எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தட்டுறோம். வடை ரெசிபி கூட என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன் தனியாக டீட்டெயில்டாக, வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு இது நல்லா மொறுன்னு இந்த மாதிரி பொன்னிறமாக கோல்டன் கலரில் வடை எப்படி செய்யறதுன்னு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக மாவு அரைக்கிறதுலேருந்து சுட்டு எடுக்கிற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன், வந்து பாருங்கள். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி மொறுன்னு கோல்டன் கலரில் எடுத்திங்கன்னா எண்ணெயே குடிக்காது. அதே சமயத்தில் அடுப்போட தீயை நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வடைலாம் சுடணும். மாவு அரைக்கும் போது நம்ம திட்டமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கணும். அதை நல்லா உப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம்.